முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் பிஎஸ்பி கட்சியில் என்னவா இருக்கீங்க சார்? என்னுடைய பேர் சமரன். நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில செயலாளராக இருக்கேன். ஓகே. தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக வழக்கறிஞர் ஜெய்சங்கர் அவர்கள் ராகுல் காந்தி அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது செல்வ பெருந்தகைக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை குற்றத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முழு கடிதத்தை கொஞ்சம் விவரிப்பாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நடந்தது. அந்த படுகொலை குறித்து காவல்துறை இன்றைக்கு விசாரணையில் விசாரிச்சிட்ருக்காங்க. இந்த விசாரணையில் குறிப்பாக இதனுடைய பின்னணியில் அரசியல் பின்புலம் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு தலைவரை வெட்டி வீழ்த்தி இருக்க முடியாதுங்கிறது எங்களுடைய ஐயப்பாடு. அந்த அடிப்படையில் அந்த கடிதத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மூலிமா ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு, புகார் கடிதம். என்னென்னா, அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் மற்றும் நாகேந்திரனுடைய மகனாகிய இளைஞரணி காங்கிரஸில் பொறுப்பில் இருந்த அஸ்வத்துமன் இவர்கள் இருவரும் செல்வ பெருந்தகையோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்தில் அவர்களோடு நல்ல நெருக்கமான உறவுகளில் செல்வ பெருந்தகை இருந்திருக்காரு. இந்த படுகொலைக்கு ஆல்ரெடி அவருக்கு தெரிந்திருக்கு. இந்த படுகொலையில் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளோடு இவர் ஏற்கனவே தொடர்பில் இருக்காரு என்பது எங்களுடைய ஐயப்பாடு. இந்த ஐயப்பாடு குறித்தும் மேலும் இவருடைய அரசியல் பின்புலம், அதாவது ஏற்கனவே பல்வேறு கொலைகள் சம்பந்தப்பட்ட கொலை வழக்கில் பின்னணியில் செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த கொலை வழக்கில் அவருடைய பின்புலம் இருக்குது. இவர் மீது காவல்துறை உரிய விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு காங்கிரஸ் தலைவர் பதவியில் இவர் இருப்பதால் காவல்துறை ஒருவேளை அவரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு தயக்கம் இருக்கலாம், அரசியல் பின்புலம் இருக்கலாம். அதை தவிர்க்கும் பொருட்டு அவரை பதவியிலிருந்து விலக்க வேண்டும். அவரை இந்த படுகொலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை என்ன என்று தமிழக மக்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கு. ஓகே. செல்வ பெருந்தகை தேசிய கட்சியினுடைய காங்கிரஸினுடைய மாநில தலைவராக இருக்காரு, மாநில தலைவராக இருக்காரு. அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்புக்கும் வந்திருந்தாரு, கூடவே இருந்தாரு, அடுத்த 2 நாள் கூடவே இருந்தாரு. அப்பெல்லாம் இந்த சந்தேகம் வராம இப்ப எழுப்புவதற்கான காரணம் இல்லை. இப்போ தெளிவாக படுகொலை ஜூன் 5ஆம் தேதி நடந்தது. படுகொலை நடந்த பிறகு ஒரு 8 பேர் கொண்ட குழு தான் இவரை வெட்டி வீழ்த்தியது அப்படின்னு சொல்லி, வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்னு சொல்லி காவல்துறை மூலயமா ஊடகத்துக்கு எல்லாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த பொன்னை பாலு உட்பட்ட 8 பேர். அதற்கு பின்னணியில் காவல்துறை உடைய துணை ஆணையராக இருந்த
அஸ்ரா கார்க் இந்த வழக்கை விசாரிக்கப்படும் பொழுது அந்த வழக்கை ஒரு ஆற்காடு சுரேஷுக்கும் இதில் வந்து அந்த படுகொலைக்கான மோட்டிவ் தான்ற மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணார். அதன் பிற்கையில் விசாரிக்கப்படும் பொழுது அந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பொய்யான இவர்கள் சுட்டி காட்டுகிற குற்றவாளிகள் எல்லாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இவரை வந்து வெட்டிட்டு போயிட முடியாது, அந்த பகுதியில் உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது, எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. அப்போ இந்த வழக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விசாரணையை காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் மூலயமா விசாரிக்கப்படும் பொழுது விசாரணையை துரிதப்படுத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் அழுத்தம் கொடுக்கும் பொழுது தமிழக மக்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பப்படும் போது விசாரணை துரிதப்படுத்தும் போது இதை பின்னணியில் இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக தினம் காவல்துறையின் விசாரணையில் இதை கைது செய்யப்படுறாங்க. அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இப்பேற்பட்ட ஒரு பின்னணியில் இவர்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ஐயப்பாடு தமிழக மக்கள் எழுப்புகிறாங்க. அந்த அடிப்படையில் மக்களுடைய ஐயப்பாடை நீக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. காவல்துறை துரிதமான நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பு எந்தவித அரசியல் அழுத்தம் இருந்தாலும் தமிழக மக்கள் மாண்புமிகு முதல்வர் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளார்கள். நாங்களும் அதன் அடிப்படையிலே தமிழக அரசின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். காவல்துறை செல்வ பிறந்தகை விசாரணை வலயத்துக்குள் உட்படுத்தினால்தான் இந்த வழக்கு, இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை ஏவியது யார், இந்த வழக்கிலே மூளையாக செயல்பட்டவர்கள் யார், இந்த வழக்கிலே பண உதவி செய்து இந்த படுகொலையை நிகழ்த்தியது யார் என்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஓகே, இப்போ நீங்க ராகுல் காந்திக்கே நேரடியாக கடிதம் எழுதும் போது ஒரு ஆதாரம் இல்லாம, எவிடன்ஸ் இல்லாம நீங்க எழுத மாட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும் போது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? மேற்கொண்டு இதை ப்ரொசீட் பண்றதுக்கு ஆதாரம் இருக்கு? கட்டாயம். அதை வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக எல்லா எவிடன்ஸையும் காவல்துறையிடம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளினுடைய மொபைல் சிடிஆ ஃபைல் எல்லாம் போடும்போது அஸ்வத்துமனுக்கும் செல்வ பெருந்தகைக்குமான நெருக்கமான உறவு என்ன இருந்தது, இவர்களுடைய உறவு என்பது பல்வேறு குற்றச்செயல்களுக்கு பின்னணியில் இவருடைய உறவானது இருந்திருக்கின்றது விரைவில் இந்த விசாரணையில் தெரிய வரும். ஓகே சார், ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட ஒரு 20 நாளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பாஜக மீது இந்த திசை திரும்பிச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஆருத்ரா கோல்டு கம்பெனி மீது அதன் பின்னணியில தான் அந்த படுகொலை நடந்ததா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப செல்வ பிறந்தகை பேர் அடிபடுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பாரதிய ஜனதாவுடைய விசாரணையில் வந்து இந்த படுகொலை வந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்காதுன்றது தான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எளிய மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை பேசியவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். மக்களுக்கான ஒரு குரலான நின்னவர். அவரை வெற்றி வீழ்த்தணுங்கிறது பல்வேறு அரசியல் சதித்திட்டம் இல்லாமல் ஏதோ ஒரு ரோட்டில் போகிற ரவுடி, ஒரு குண்டாஸ், ஒரு ரவுடி வந்து வெட்டி வீழ்த்திட முடியாது. இவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு மேலாக பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பயணிச்சிருக்காரு. மக்களோடு மக்களாக நின்று இருக்காரு, களத்தில் நின்று மக்களுக்காக போராடி இருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு தலைவரை நெருங்கணும்னா ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் வேணும். ஏதோ ஒரு வகையில் இருக்குது. ஆருத்ரா இது போல் நிதி நிறுவன விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் வந்து ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி நாங்கள் பேசிட்டோம். மக்களுக்காக களத்தில் நின்றவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். ஆருத்ராவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்றவர் தான். மற்றபடி இந்த ஆருத்ராவும் இதுலேயும் சம்மந்தம் இருக்கான்றது அது உண்மை கிடையாது. மேலும் இந்த விசாரணையில் ஏன் செல்வ பிறந்தகைனா நாகேந்திரனுடைய மகன், அவர் சார்ந்த கூட்டாளிகள்லாம் கைது செய்யப்படும் பொழுது இந்த விஷயத்தில் செல்வ பிறந்தகையுடைய அரசியல் தலையீடு இருக்குது. ஏனென்றால் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கார் செல்வ பிறந்தகை. அவர் நினச்சா இன்றைக்கி இருக்கக்கூடிய குற்றவாளிகளை ஈஸியாக தப்பிக்க வச்சிருக்கலாமே. செல்வ பிறந்தகை தானே அஸ்வத்துமனை கூட்டிகிட்டு அண்ணனுடைய நினைவேந்த நிகழ்ச்சிக்கு வராரு. அப்போ இது போலெல்லாம் ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னா அப்போ இந்த சூழ்ச்சிக்கு பின்னால் செல்வ பிறந்தகை இல்லாமல், அரசியல் அழுத்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது, ஒரு ஐயப்பாடாக இருக்குது. இது அடிப்படையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்ய வேண்டிய தேவை செல்வ பிறந்தகை அவர்களுக்கு என்ன இருக்குது சார்? என்ன மோட்டிவ்? இல்லை, மோட்டிவ்ன்றது கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு வந்து அவர் வந்து விடுதலை சிறுத்தையிலிருந்து வெளியே வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்குள்ளே மாநில தலைவராக உள்ளே வராரு. மாநில தலைவராக உள்ளே வந்த பிறகு அந்த எம்எல்ஏ பதவியோடு தான் இங்கே பயணிக்கிறார்.
அப்போது அந்த இடத்துல வந்து ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தவர் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அவருக்கான ஆதரவை இங்கே பொறுத்து அதன் இங்கே அரசியல் உண்மையான அரசியல் செய்ய முடியாமல் பகுஜன் சமாஜ் கட்சியை விட்டு வந்த உடனே ஒரு வருடத்துக்குள்ளேயே கட்சியை விட்டு வெளியே போகிறார். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸில் போய் இணையிறார். ஆனால் இங்கே செல்வ பெருந்தகை வந்து உண்மையான அரசியலை அவரால் பண்ண முடியல. அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி. மக்கள் மத்தியில் பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் சென்னையில் மிகப்பெரிய பலத்தோட இளைஞர்களுடைய எழுச்சியோடு இருந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அந்த எழுச்சியெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவருடைய வளர்ச்சி பிடிக்காம தான் இந்த படுகொலைக்கு இந்த அஸ்வத்மங்கிற ஒரு நபரை காங்கிரஸ் கட்சியில் இளைஞரணி பொறுப்பாக போட்டு தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டு தனக்கு தேவையான வேலைகள்லாம் அவரை வச்சு அவருடைய சிறையில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தையை வச்சு இந்த வேலைகள்லாம் அவர் முடிச்சுக்கிறார். தன்னுடைய பாதுகாப்புக்காக தான் இவர் வச்சிட்ருக்காரு. அப்போ இந்த குற்றவாளி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே செல்வ பெருந்தகை ஆனால் அவரோட தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரோட தான் பயணிக்கிறாரு. கடைசி நிமிஷத்தில் அவருடைய இந்த குற்றத்தில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே செல்வ பெருந்தகை அதோடு அந்த வழக்கு அந்த அண்ணனுடைய இறப்புக்கோ அந்த விஷயத்துலையோ எதுலேயுமே அவர் தலையிடல. ஏன்னா உண்மை வந்து அரசல் புரசலாக மக்கள் மத்தியில் பேசப்படுது, ஒரு சந்தேகத்தை எழுப்புதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் விலகிறார். அவருடைய வெளிப்படையான உண்மை, அவருடைய உண்மையான முகம் மக்கள் மத்தியில் தோலுரிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. விசாரணை காவல்துறை இந்த வழக்கினை விசாரிக்கிற பொழுது காவல்துறை ஆணையர் அவர்கள் செல்வ பெருந்தகை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரித்தால்தான் அதற்கான உண்மை வெளியே வரும். சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 60 நாட்கள் கடந்தாச்சு. இன்னமும் உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே நிலவிட்டு வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வந்து இதில் தெளிவாக பதிவு செஞ்சுருக்காரு. என்னென்னா 10% குற்றவாளிகள் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு அரசியல் பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க, பின்புலத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த கொலை செய்வதற்கு மூளையாக செயல்பட்டவர்கள் யார், இதற்கு பொருள் உதவி பண உதவி செய்தவர்கள் யார், அவர்களும் குற்றவாளியாக இருக்கப்படணும். அரசியல் அழுத்தம் கொடுத்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெரம்பூரில் நடந்த படுகொலை வித்தின் 2-3 ஹவர்ஸில் அந்த நபர்கள் அண்ணா நகருடைய காவல் சாரகத்தில் போய் அவங்க சரண்டர் ஆகிறாங்க. அப்போது எந்த அரசியல் அழுத்தத்தினுடைய செல்வாக்கினுடைய அடிப்படையில் இவர்கள் எந்தவித இதுவும் இல்லாமல் டைரெக்டாக ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டிட்டு போய் சரண்டர் ஆகிறாங்கன்னா எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் போகிற ஒரு அப்பாவி மக்களை அடித்து வழிப்பறி பண்ணாவே கூட்டிகிட்டு போய் கையை காலை உடைக்கிற காவல்துறை இது வரைக்கும் அந்த குற்றவாளிகளை ஏதாவது ஒரு பெரிய மாநில தலைவரை, இப்பேற்பட்ட ஒரு சமுதாய தலைவரை இந்த அளவுக்கு அவங்க படுகொலை செஞ்சுருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கா அவங்களுக்கு? விசாரணை அடிப்படையில் நடத்தக்கூடிய விசாரணையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அப்போது இதில் ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்குன்ற எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஓகே, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு 2 என்கவுண்டர் சென்னையில் நடந்திருக்கு. அந்த 2 என்கவுண்டருக்கும் காவல்துறையினர் சொல்லக்கூடிய காரணங்கள் பொதுமக்களே நம்பக்கூடிய வகையில் இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது காவல்துறை வந்து முன்னே அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை, அதில் வந்து அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது, எந்த நிகழ்ந்ததுன்றதை பொறுத்து தான் அதை வந்து இது பண்ண முடியும். அதில் ஐயப்பாடு இருக்குன்னா அதை மேற்கொண்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஓகே, இறுதியாக இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, தீர்ப்புங்கிறது இன்னும் குற்றவாளிகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. வழக்கு போயிட்டுருக்கு. வழக்கு போகிறப்ப எங்களுக்கு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும். இதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்றத காவல்துறை இந்த மக்களுக்கு, தமிழக அரசு இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒரு அரசியல் தலைவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு அடிமட்ட ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு இந்த தமிழக அரசின் கீழே ஒரு பாதுகாப்பு இருக்குமான்றதை ஸ்டாலின் அவர்கள் தான் உறுதிப்படுத்தணும். நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தமிழக மக்களும் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் நம்பி இருக்கோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும். எப்பேற்பட்ட அரசியல் அழுத்தம் வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கான நீதி கிடைக்கும் சொல்லி நாங்கள் சிபிஐ கோரிக்கை கூட நாங்கள் முன்வைத்தும் அதனை சற்று தளர்த்தி தமிழக அரசை முழுமையாக நம்பியிருக்கோம். அதுக்கான வாய்ப்பை தமிழக அரசு உருவாக்கி உண்மையான குற்றவாளிகளை அவங்க நிரூபிக்கணுன்றதை எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. சற்று முன் வந்த செய்தி சார்,
இது வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில வந்து 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 10 பேர் மேல ஏற்கனவே குண்டாஸ் போட்டிருந்தாங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்பு மற்ற 15 பேர் அவங்க மேலேயும் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த குண்டாஸ் ஒரு சரியான தீர்வா இருக்கும்? குண்டாஸ் அது காவல்துறையினுடைய நடவடிக்கை. அது வந்து தீர்வாயிடாதுல்ல. குண்டாஸ் என்பது மேற்பட்டு காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில் அடைத்த நபர்கள் வெளியேறக்கூடாதுன்றதுக்காக குண்டாஸ் போடுறது காவல்துறையினுடைய நடவடிக்கை. அதை வந்து மக்கள் மத்தியில் தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறன்றதை வெளிப்படுத்துறாங்க. இல்ல 25 பேர் மேல குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னாலே இந்த 25 பேருக்கும் அந்த அவருடைய படுகொலையில தொடர்பு இருக்கு, இவங்க தான் குற்றவாளிங்கிற மாதிரி தானே அர்த்தம்? இல்லை, குற்றவாளிகள் மேலும் விசாரிக்கப்படணுன்றதானே எங்களுடைய கோரிக்கை. மேலும் இதில் குற்றவாளிகள் மொத்தமே இன்னுமே 11 பேர் இதில் கைது செய்யப்பட வேண்டும். மொத்தம் 37 நபர்கள் கிட்ட இருக்காங்கன்றது சொல்கிறாங்க. அப்போது மேலும் இதில் விசாரிக்கப்பட வேண்டியது இருக்குது. இதில் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள் இருக்காங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, மூளையாக செயல்பட்டது யார், இதுக்கு பண உதவி செய்யப்பட்டது யாருன்ற சொல்லணும்ல. நீங்கள் பிடிச்சிருக்கிறதெல்லாம் வெறும் அம்பு தான். ஏவியது யார், இதை பொருளுதவி கொடுத்தது யார், இது தெரியணும்ல மக்கள்கிட்ட. ஒரு அரசியல் தலைவரை வெட்டி இன்னும் நாளைக்கு எந்த அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பு இருக்காது இந்த தமிழ்நாட்டில். ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குல்ல. வட மாநிலத்தில் எப்படியெல்லாம் மிகப்பெரிய படுகொலைகள் நடந்துட்டுருக்கோ அது போலலாம் நாளைக்கு தமிழகம் மாறிடும். இதுக்கு முன்னுதாரணமாக தமிழக முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நியாயத்தை கொடுக்கணும் மக்களுக்கு.